திருக்குறள் சிந்தனை. விருந்தினரை போற்றாது பேணாது விடுதல் வறுமையுள் மிக்க வறுமையாகும். மடையரது பிழையைப் பொறுப்பது மிகுந்த வலிமையாகும். ஒருவன் ஈட்டி வருகின்ற செல்வத்திற்கு உரிய பயன் விருந்தினரை ஊட்டி வருவதே ஆகும். அவ்வாறு செய்யாதவன் யாதும் இல்லாத வறுமையாளனாக இகழப்படுவான், பழிக்கப்படுவான். பொருள் இல்லாமை வறுமை என்று வந்த விருந்தினரை ஆதரிக்காமல் அகலுமாறு விரட்டுதலே கொடிய வறுமையாகும். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு என்பது விருந்தோம்பலில் வருகின்ற திருக்குறள். ஆகவே விருந்தினரை போற்றி பாதுகாத்தலே மிகப்பெரிய செல்வமாகும். பொறுமை காத்தல் மிகச்சிறந்த தனி ஆண்மையாகும், பேராண்மையாகும். ஆகவே பொறை என்பது பிறர் செய்யும் செயல்களுக்கெல்லாம், பிறர் செய்யும் கேடுகளுக்கெல்லாம் எதிர் செய்யாது அமைதியாக அடங்கி இருத்தலே ஆகும். அவ்வாறு அடங்கி இருப்பவர்களே மிகப்பெரிய பொறுமையுடையோராக போற்றப்படுவார்கள் என்று தெய்வப்புலவர் பொறையுடைமை அதிகாரத்தில் இன்மையுள் இன்மை விருந்தொரான் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்றார். நாளையும் சிந்தி.